ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பட்டாணி குருமா எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். என்ன தான் வீட்டில் நம்ம குருமா ரெசிபி செஞ்சாலுமே அந்த ஹோட்டலில் செய்கிற அளவுக்கான வாசனை நம்மளுக்கு வீட்டில் கிடைக்காது. ஆனால் இந்த ரெசிபியை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், 100% அதே போல் இருக்கும். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் குருமா வேணும்னா கண்டிப்பாக இந்த கல்பாசி சேர்க்கணும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயில் வச்சு நல்ல கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்னு கிடையாது, கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் 1-2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை இந்த குருமா வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி திருப்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப பொடியாக நறுக்கி அது குழஞ்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. எப்படி ஹோட்டலில் நம்மளுக்கு குருமாவில் பெரிய பெரிய சைஸில் தக்காளி இருக்கும், அது போல் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும்னு கிடையாது, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கினாலே போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு நான் பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேங்க. ஒரு 20 சின்ன சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், தோலை உரிச்சிட்டு. நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்ச காஞ்ச பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸு, காலிஃப்ளவர், பேபிகார்ன், இது போல் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் சேர்த்து கூட நீங்கள் இந்த குருமாவை செஞ்சுக்கலாம். நான் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்து சிம்பிளான குருமா செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கசகசாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு 10 இலை புதினா சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துடாதீங்க, வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க மசாலா இந்த குருமாவுக்கு தேவைப்படும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த காய்கறியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் இந்த மசாலாவோட காய்கறியை கலந்து விடும் போதே நல்ல மணக்க வாசனை வருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வாசனை. ஹோட்டலில் நம்மளுக்கு சாப்பிடும் போது எப்படி குருமாவோட வாசனை இருக்குமோ அதே போல். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த குருமா ஆறி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அதனால் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 2 விசில் மட்டும் வந்தால் போதும், அதிகமாக வரணும்னு கிடையாது. இப்போ 2 விசில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்கின பிறகு பாருங்கள், சூப்பரான குருமா ரெசிபி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. அட்டகாசமான இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போது பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சிட்டே இருப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா விதமான டிஃபனுக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.